இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஸ்வீட் சமோசா குனாஃபா வச்சு ஸ்வீட் சமோசா பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்களுக்கு லாஸ்ட் இஃப்தார். ஸோ ஸ்வீட் செஞ்சு அந்த இஃப்தாரை ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் சைடு ஐடியா பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா இருக்குது இல்லையா, அந்த சேமியா நான் லைஸாக நெய் ஊற்றி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பிஸ்தாவில் மில்க் மேட் போட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த பிஸ்தாவை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சேமியா சூடாக இருக்கனால அந்த மில்க் மேலே ஊற்றிருக்கனால இப்படி இறுகி வந்துடும். இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் சமோசா ஸ்வீட் எடுத்திருக்கேன். ஸ்வீட் சமோசா செய்கிறதுக்காக நான் சின்ன சமோசா ஸ்வீட், அதுலேயே நார்மல் சமோசாவோட ஷீட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது நார்மலாக எப்படி நம்ம சமோசா ஃபோல்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி இது சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி தண்ணி அப்ளை பண்ணி நம்ம ஊட்டி இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 50 சமோசா கிட்ட வந்துருந்துச்சு. இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஓவனில் வச்சுட்டு இப்போ லேசாக மேலே ஆயில் அப்ளை பண்ணி ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் சூப்பராக நமக்கு அது டோஸ்ட் ஆகி வந்துருச்சு. டீப் ஃப்ரை பண்ணாமல் இது ஒரு ஹெல்தி வெர்ஷன். இப்படி தான் நாங்கள் சமோசாலாம் பண்ணுவோம். டீப் ஃப்ரை மோஸ்ட்லி பண்ணவே மாட்டோம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சமோசா சுகர் சிரப் நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த சுகர் சிரப்பில் லைட்டாக போட்டு டிப் பண்ணி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம இப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் குனாஃபா ஸ்வீட் சமோசா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இதுக்கு மேலே கார்னிஷ்காக நான் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட்லாம் போட்டு சும்மா லைட்டாக டிசைன்ஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை இது இல்லாமல் ஜஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்போடையே ஸ்டாப் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது சூப்பராக இருந்துச்சு. லாஸ்ட் இஃப்தாருங்கிறனால ஒரு ஸ்வீட்டோடு ஃபினிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். விடிஞ்சால் எங்களுக்கு ஈது துவா செய்யுங்க எல்லோரும். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே எங்களோட ஈத் முபாரக். இது மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக பிஸ்தாவை நான் க்ரஷ் பண்ணி சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூப்பரான குனாஃபா ஸ்வீட் சமோசா ரெடி. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ரெசிபி ஈஸியான ரெசிபீஸில் இதுக்கப்புறம் நம்ம ரமதான் சீரீஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஈஸியான ரெசிபீஸ்லாம் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இதோட பார்த்திங்கன்னா நான் இந்த இஃப்தாருக்கு இந்த சமோசா இது ஜஸ்ட்டு ஸ்வீட் பாட்டு தான். இது கூட நாங்கள் தயிர் வடை செஞ்சுருந்தோம். சூப்பரான சாஃப்ட் தயிர் வடை, ஹைதராபாத்தோட ரொம்ப ஃபேமஸான தயிர் வடை நாங்கள் செஞ்சுருந்தோம். இது கூட ஸ்நாக்ஸுக்கு டிஃபால்ட் இந்த சமோசா, ஸ்ப்ரிங் ரோல், கச்சோரி இது எல்லாமே நான் ஆல்ரெடி பண்ணி ஃப்ரீஸரில் என்னோடது ஃபுல்லாக ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகிடுச்சு, ஃபினிஷ் ஆகிடுச்சு லாஸ்ட் நோம்புங்கிறதுனால. ஓகே, எங்களுடைய நோம்பு ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் ஆகிருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி நோம்பு போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஈத் முபாரக் துவா செய்யுங்க.